இல்லாம வாழ்க்கையை இழந்துடுறாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர்னு குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஆகிப்போச்சு. இப்போ அந்த மாதிரி போர்டெல்லாம் எங்கேயுமே கிடையாது. இப்போதான் ஒரு குழந்தைய பிறக்க மாட்டேங்குது. இப்போ எங்க பார்த்தாலும் குழந்தைய பெற்றுக்கணுமா, எங்க கிட்ட வாங்க எங்க கிட்ட வாங்கன்னு கருத்தரிப்பு மையம் தான் அதிகமா இருக்கு. நம்ம பாட்டை முப்பாட்டனெல்லாம் குடிக்காம ஒன்றும் இல்லை, குடிச்சாங்க. ஆனா அவங்க குடிச்சது நாட்டில் இயற்கையா உருவான கல்லு. அதனாலதான் அவங்க 100 வயசு வாழ்ந்தாங்க, 10-15 குழந்தைய பெத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீ குடிக்கிற சாராயம் ஆரோக்கியம் இல்லை. ஆம்பளைன்ற திமிரில குடிக்கிறானுங்க, கடைசியில ஒரு குழந்தைய கூட பெத்துக்க முடியல. இந்த காலம் அவ்வளவுதான். என் காசெல்லாம் ஷர்மி கிட்ட இருக்கு, ஒரு 500 ரூபா கொடுங்க. அவ வந்த உடனே கொடுத்துட்றேன். தம்பி, இவ்வளவு நேரம் சொன்னது உனக்கும் தான்பா. வேண்டாம்பா. ஐயா வணக்கம் ஐயா. இன்னைக்கு லீவுயா, நான் மூலிகை பறிக்க போறேன். ஐயா என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நல்ல விஷயம் தானே, பத்திரிக்கை கொடு. அதுல ஒரு சிக்கல் இருக்குங்க ஐயா. எந்த சிக்கலா இருந்தாலும் நான் லேகம் தரேன்.